ஸ்ரீரங்கத்தை விட பழமையான பெருமாள் கோவில் தமிழ்நாட்டில் இருக்கிறது என்றால் நம்புவீர்களா? ஆனால் அதுவே உண்மை. சுமார் 2000 ஆண்டுகளுக்கும் மேலான வரலாற்றை தாங்கி நிற்கும் ஒரு திவ்ய தேசம். 2 வாசல்கள், ஒன்று உத்தராயண வாசல், மற்றொன்று தட்சிணாயன வாசல். வெள்ளை நிறப்பாறையின் மீது எழுந்த கோவில், மனித வாழ்க்கையின் நிலையற்ற தன்மையை நினைவூட்டும் 18 படிகள், திருமங்கை ஆழ்வார் முதல் பெரியாழ்வார் வரை மங்களாசாசனம் செய்த புனிதத் தலம். இந்த அற்புதமான திவ்ய தேசம்தான் திருச்சி அருகே அமைந்துள்ள திருவெள்ளரை புண்டரீகாட்சப் பெருமாள் திருக்கோவில். இந்த கோவிலின் ஒவ்வொரு கல்லும் ஒரு வரலாறு பேசுகிறது. வாருங்கள், அந்த வரலாற்றை ஒன்றாக அறிந்து கொள்வோம். திருவெள்ளரை என்பது வெள்ளைப்பாறை என்று பொருள். இந்த தலம் ஒரு பெரிய வெண்மையான பாறையின் மீது அமைந்துள்ளதால் இந்த பெயர் பெற்றது. இது சோழ நாட்டின் மிகவும் தொன்மையான திவ்ய தேசங்களில் ஒன்றாகும். பல வரலாற்றாசிரியர்கள் ஸ்ரீரங்கம் கோவிலுக்கு முன்பே இத்தலம் வழிபாட்டில் இருந்திருக்கலாம் என்று கருதுகின்றனர். ஆரம்பகட்ட அமைப்பு மிகப் பழமையானது. பின்னர் சோழர்கள், பாண்டியர்கள், விஜயநகர மன்னர்கள் ஆகியோர் கோவிலை விரிவுபடுத்தினர். பெருமாள் இங்கு புண்டரீகாட்சன் என்ற திருநாமத்துடன் அருள்பாலிக்கிறார். புண்டரீகம் என்றால் தாமரை, அச்சன் என்றால் கண்களுடையவர், அதாவது தாமரை போன்ற கருணை நிறைந்த திருக்கண்களை உடைய பெருமாள். இந்த தலம் 108 திவ்ய தேசங்களில் மிக உயர்ந்த ஆன்மீகச் சிறப்பை பெற்றதாக வைணவ மரபில் போற்றப்படுகிறது. திருவெள்ளரையின் மகிமை கட்டிடங்களால் மட்டுமல்ல, அதன் தலபுராணமும் அதிசயமானது. பண்டைய காலத்தில் சிபி சக்கரவர்த்தி இந்த பகுதியில் வேட்டையாட வந்தார். அப்போது ஒரு வெண்மையான காட்டுப்பன்றியை பார்த்தார். அதை துரத்திச் சென்ற மன்னன் அது திடீரென ஒரு புற்றுக்குள் மறைந்ததை கண்டார். அந்த நேரத்தில் அங்கு தவம் செய்து கொண்டிருந்த மார்க்கண்டேய முனிவரிடம் இதற்கான காரணத்தை கேட்டார். முனிவர், இந்த புற்றுக்குள் பெருமாள் அருள்வாசம் செய்கிறார், பால் கொண்டு திருமஞ்சனம் செய்யுங்கள் என்று கூறினார். மன்னனும் அவ்வாறே செய்தார். உடனே அந்த புற்றிலிருந்து தாமரை கண்களுடன் பெருமாள் அருள்காட்சி தந்தார். அதன்பின் மன்னன் அங்கேயே இந்த பிரமாண்டமான ஆலயத்தை எழுப்பியதாக தலபுராணம் கூறுகிறது. மேலும் புண்டரீக மகரிஷி இங்கு கடும் தவம் செய்து பெருமாளின் அருளை பெற்றதால் இங்குள்ள பெருமாள் புண்டரீகாட்சன் என்ற திருநாமம் பெற்றார். 2 வாசல்களின் ரகசியம். திருவெள்ளரையில் நுழைந்தவுடன் பக்தர்களை ஆச்சரியப்படுத்தும் ஒரு விஷயம் இருக்கிறது. இந்த கோவிலுக்கு 2 முக்கிய நுழைவு வாசல்கள் உள்ளன. ஒன்று உத்தராயண வாசல், மற்றொன்று தட்சிணாயன வாசல். தை முதல் ஆனி வரை பக்தர்கள் உத்தராயண வாசல் வழியாக தரிசனம் செய்கிறார்கள். ஆடி முதல் மார்கழி வரை தட்சிணாயன வாசல் திறக்கப்படுகிறது. சூரியனின் வடக்கு மற்றும் தெற்கு பயணத்தை நினைவூட்டும் வகையில் இந்த மரபு பல நூற்றாண்டுகளாக தொடர்கிறது. இது வெறும் கட்டிடக்கலை அல்ல, காலச் சுழற்சியையும் மனித வாழ்க்கையும் பிரபஞ்ச இயக்கத்தையும் இணைக்கும் ஆழமான தத்துவமாக பக்தர்கள் கருதுகின்றனர். இந்த தனிச்சிறப்பே திருவெள்ளரையை மற்ற திவ்ய தேசங்களிலிருந்து வேறுபடுத்துகிறது. திருவெள்ளரை கோவிலில் பக்தர்களின் கவனத்தை ஈர்க்கும் மற்றொரு சிறப்பு இந்த படிக்கட்டுகள். இது வெறும் கற்களாலான படிகள் அல்ல, ஒவ்வொரு படியும் ஒரு ஆன்மீக பயணத்தை நினைவூட்டுகிறது. வைணவ அறிஞர்கள் விளக்குவதன்படி இந்த படிகளை ஏறுவது என்பது இறைவனை நோக்கிய மனப்பயணத்தின் அடையாளமாக கருதப்படுகிறது. ஒவ்வொரு படியும் பக்தனை தாழ்மைக்கும் பக்திக்கும் இறையருளுக்கும் அருகில் அழைத்துச் செல்கிறது. அதனால்தான் பல பக்தர்கள் இந்த படிகளில் மெதுவாக ஏறி மந்தில் பெருமாளை நினைத்தபடியே சந்நிதியை அடைகிறார்கள். கோவிலின் உயரமான மதில்கள், பழமையான மண்டபங்கள், அழகிய சிற்பங்கள், காலத்தை வென்ற கட்டிடக்கலை, இவை அனைத்தும் சோழர், பாண்டியர் மற்றும் விஜயநகர அரசர்களின் திருப்பணிகளை நினைவூட்டுகின்றன. இத்தலத்தை திருமங்கை ஆழ்வாரும் பெரியாழ்வாரும் மங்களாசாசனம் செய்து அதன் பெருமையை உலகிற்கு எடுத்துரைத்துள்ளனர். திருவெள்ளரை இது ஒரு கோவில் மட்டுமல்ல, ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக பக்தர்களின் நம்பிக்கையை தாங்கி நிற்கும் ஆன்மீக பொக்கிஷம். வெள்ளைப்பாறையின் மீது எழுந்த ஆலயம், 2 வாசல்களின் தத்துவம், புண்டரீகாட்சப் பெருமாளின் கருணை, இவை அனைத்தும் இந்த திவ்ய தேசத்தை மறக்க முடியாததாக மாற்றுகின்றன. திருச்சிக்கு வரும் ஒவ்வொரு பக்தரும் ஸ்ரீரங்கத்தை தரிசிப்பதுடன் திருவெள்ளரையையும் தரிசித்தால் இந்த புனித பயணம் நிறைவடைகிறது என்று பலர் நம்புகின்றனர். நீங்களும் வாய்ப்பு கிடைத்தால் இந்த புனித தலத்திற்குச் சென்று புண்டரீகாட்சப் பெருமாளின் திருவடியை வணங்கி அருளைப் பெறுங்கள். 108 திவ்ய தேசங்களின் மகிமையை உலகம் முழுவதும் கொண்டு செல்லும் இந்த பயணத்தில் நீங்கள் எங்களுடன் இருப்பது எங்களுக்கு மிகப்பெரிய ஊக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் செய்யுங்கள், பக்தர்களுடன் பகிருங்கள். மேலும் 108 திவ்ய தேசங்களின் முழு வரலாற்றை தொடர்ந்து பார்க்க எங்கள் இந்தியன் டெம்பிள் ட்ரெஷர் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். அடுத்த அத்தியாயத்தில் பெருமாள் ஒரு முனிவரின் பக்திக்காக அருள் புரிந்த அற்புத திவ்ய தேசமான திரு அன்பில் செல்லப்போகிறோம். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். ஜெய் ஸ்ரீமன் நாராயணா. ஸ்ரீமதே ராமானுஜாயனம்.